இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு முத்தம் கொடு மித்ரா. ஏன் யோசிக்கிற? I said kiss me. Manisha, please listen to me. This is not the right time. மித்ரா, நீ நிஜமாவே என்ன காதலிக்கிறனா? இப்பவே இங்கயே எனக்கு முத்தம் கொடுத்தாங்க. பாத்தியா மித்ரா, இப்பவே ப்ரூவ் ஆயிடுச்சு உன்னோட காதல் உண்மை இல்லைன்னு. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் போய் தானு. இப்ப உனக்கு வேற எப்படி நிரூபிச்சு காட்டுறது? எந்த ஒரு மனைவியா இருந்தாலும் ஆசைப்படுறது ஒண்ணுதான். தன்னோட புருஷ அன்பு எப்பவும் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நினைப்பா. இன்னொரு பொண்ண எப்பவும் ஏற எடுத்து கூட பார்க்க கூடாதுன்னு ஆசைப்படுவா. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றினா போதும். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. மனிஷா, அம்மா லக்ஷ்மி, இந்த வீட்டு மருமக இப்படி அழக்கூடாது. கண்ணை தொடச்சுக்க. உனக்கு துணையா நிழலா நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. இனி எப்பவும் நீ அலறத நாங்க பார்க்க கூடாது, சரியா? என் அக்கா எப்பவும் இப்படிதான் மாமா, ரொம்ப சென்சிட்டிவ். சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருப்பா. முகமும் வாடி போயிடும். போஜானு, கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பக்கத்துலயே உட்கார்ந்திருக்க. என்ன கம்ப்ளைண்ட்ங்கற? நான் சொல்றது உண்மைதானே? ஹலோ, அவ்வளோ சீன் இல்ல. எங்க அண்ணி ரொம்ப பிரேவ் தெரியுமா? ஹலோ, என் அக்கா பத்தி எனக்கு தெரியுமா இல்ல உனக்கு தெரியுமா? உனக்கு எவ்வளவு நல்லா தெரியும்னு எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இதுக்கப்புறம் நீ என் அண்ணிய கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க பின்னாடி இந்த விவேக் இருப்பாங்கிற விஷயத்த மறந்துடாத. டேய் சும்மாருடா. பாவம் அந்த பொண்ண போய் ஏன் இப்படி பாடாப்படுத்துற? ஜானு, இவன் சொல்றது எதையும் நீ கண்டுக்காத. நான் எதுக்கு இதெல்லாம் கண்டுக்க போறேன் பாட்டி? மூளை இல்லாதவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நான் எப்பவும் கண்டுக்க மாட்டேன். ஹலோ, யாருக்கு மூளை இல்ல? வேற யாருக்கு? உனக்குதான். எப்பா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் நிறுத்துங்கடா. சரிக்கா, சரிங்க மாமா. அப்ப நான் கிளம்புறேன். சரி ஜானு. ஜானு, விவேக் உன்னை டிராப் பண்ணுவான். வேண்டாம் மாமா, சித்தி எனக்கு ஆட்டோக்கு காசு கொடுத்திருக்காங்க. இங்க பாரு, நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வெச்சுக்க, எனக்கு பயங்கர கோவம் வரும். எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியும்ல? எனக்கு கோவம் வந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியும்ல? எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன் தெரியும்ல? நீ பயப்படாத, அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. உண்மையை சொல்லணும்னா அவர் கோவமே வராது. நீ என்ன முழுசா மறந்து போயிட்டல மித்ரா. லக்ஷ்மின்ற ஒரு போது உன்னை என் பக்கம் திரும்ப விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்படித்தானே? உன்னை நான் எந்த அளவுக்கு நம்பணும் மித்ரா? என் மனசு உனக்கு கொடுத்து, என் வாழ்க்கை உனக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ உன்னோட மனசு கொண்டு போய் வேற ஒருத்தருக்கு கொடுக்கற. தேங்க்யூ சோ மச்ங்க. உங்களை பத்தி கொஞ்சம் கூட நீங்க யோசிக்காம என்ன காப்பாத்துனீங்க.
நீங்க எனக்காக இவ்ளோ யோசிக்கிறீங்கன்னா நான் ரொம்ப லக்கி. ஆமா, நீ ரொம்ப லக்கி தான். அதனால்தான் இப்ப நீ தப்பிச்ச உயிரோட இருக்க. ஆனா அந்த லக்கு எப்பவுமே கைகூடி வராது. இங்க பாரு, இது உன்னோட வாழ்க்கை. உன்னோட வாழ்க்கையை நீ தான் காப்பாத்திக்கணும். காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் யாராவது உனக்காக வர மாட்டாங்க. இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? கோவம் வராதா? நீ இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி? உன்னை நீ கவனமா பாத்துக்க முடியாத அளவுக்கு மைண்ட் ஆஃப்ல இருந்தா எப்படி? இன்னும் நீ சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கியா? இவ்வளோ வயசா இருக்கு, உன்னை நீ பாத்துக்கிறதுக்கு உனக்கு தெரியலன்னா எப்படி? ஏதோ பதட்டத்துல அப்படி நடந்துருச்சுங்க. நம்ம தெரிஞ்சே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம்ல. ஆமா லட்சுமி, எதிர்பாராம தான் ஒவ்வொரு ஆபத்துகளும் வரும். அதில இருந்து விலகி இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்கிறத குறை. உன் விஷயத்துல நீ கவனமா இருக்கிறத கொஞ்சம் பாரு. உன்னை பத்தி நீ யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மத்தவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு கண்ட கண்ட பிரச்சனை எல்லாம் உன் தலைமையில கொண்டு வந்து வச்சுக்காத. ஏய், லட்சுமி, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைங்க. இல்ல, என்னமோ நடந்திருக்கு. ஏதோ அடிபட்ட மாதிரி கத்துனியே, எனக்கு கேட்டுச்சு. நீங்க வந்து உட்காரு. இப்ப சொல்லு, என்ன ஆச்சு? இப்ப நீங்க கேட்டா என்னால எப்படி சொல்ல முடியும்? ஏன், என்ன ஆச்சு? மறுபடியும் நான் கேர்லெஸ்ஸா இருக்கேன்னு நீங்க திட்டுவீங்களோ என்னமோ. அப்ப அந்த மாதிரி நான் பேசினதை நீ பெருசா எடுத்துக்காத லட்சுமி. ஐ எம் வெரி சாரி. ஏதோ யோசிச்சுக்கிட்டே அந்த கோவத்தை உன் மேல காட்டிட்டேன். சரி, உனக்கு என்ன ஆச்சு? தெரியாம கபோர்ட்ல என்னோட விரல் மாட்டிக்கிச்சு. என்ன லட்சுமி இது? இந்த மாதிரி யாரு பண்ணுவாங்க தெரியுமா? ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தைங்க தான் பண்ணும். உனக்கு அந்த டோர் கூட ஒழுங்கா மூட தெரியலன்னா எப்படி? இங்க பாரு எப்படி காயம் பட்டிருக்குன்னு. பாத்தீங்களா, திரும்ப இப்ப கோவப்படுறீங்க.